Praise the Lord. இயேசுவே நீரே என் சிந்தனை, இயேசுவே நீரே என் சொல், இயேசுவே நீரே என் செயல். மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு நெஞ்சங்களே, இன்றைய வாசகங்கள் அன்பு என்ற ஒரு மைய சிந்தனையை சிந்திக்க நம்மை அழைக்கின்றது. தொடக்க காலத்திலே இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை மீட்பதற்காக மோசே இறைவாக்கினரை கடவுள் அனுப்பினார். பல தடங்களுக்கு பிறகு பார்வோன் மன்னிடத்திலே பேசி எப்படியோ இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அழைத்து வந்தார் மோசே இறைவனுடைய துணையோடு. மக்கள் கானான் தேசத்திற்கு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னை மீட்டு அழைத்து வந்த இறைவனை மறந்துவிட்டு தனக்கென கடவுளை ஏற்படுத்தி கொண்டார்கள். சிலை வழிபாட்டிற்கு சென்றார்கள். தன்னை மீட்ட யாவே கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்த அந்த யாவே கடவுளுக்கு நன்றி உணர்வோடு இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள், குறிப்பாக இஸ்ரேல் மக்கள். இத்தகைய சூழலில் கடவுள் இந்த மக்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்க வேண்டும். கட்டளை என்பது நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாறி போகின்றோமோ அதை ஒரு சீராக சரியான வழியிலே நடத்துவதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அத்தகைய சூழலிலே 10 கட்டளைகளை சீனாய் மலையிலிருந்து பெற்று கொடுத்தார் மோசே. அவற்றையெல்லாம் சுருக்கி 2 முக்கியமான கட்டளைகளை நமக்கு இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவது, உன் கடவுளாகிய ஆண்டவரை எப்படி அன்பு செய்யணுமா? முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு இதயத்தோடு, எப்படியெல்லாம் முழுசா நம்மையே நாம் அர்ப்பணிக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு அன்பு நாம் கடவுளுக்கு செலுத்த வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு நினைவு கூறுகின்றது. இஸ்ரேல் மக்களிடத்திலே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார் யாவே கடவுள். நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள், எனக்கு நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். நம்முடைய திருமறை சுவடியிலே நாம் படிக்கின்றோம். முதல் கேள்வி, கடவுள் ஏன் உலகத்தை படைத்தார்? ஏன் படைத்தார்? திருமறை சுவடியிலே முதல் கேள்வி. அவரை அறிந்து, அவரை அன்பு செய்து, அவருடைய படைப்புகளாகிய எல்லா மக்களையும் நாம் அன்பு செய்து வாழும் பொழுது யாம் யாரை அறிய முடியுமாம்? கடவுளை அறிய முடியுமா? பிரைஸ் தி லார்ட். அவரை அறிந்து, அவரை அன்பு செய்து, அவருடைய படைப்புகளாகிய எல்லா மக்களையும் நாம் அன்பு செய்யும் பொழுது நாம் கடவுளை அறிய முடியும். இத்தகைய ஒரு நோக்குடன் நம்முடைய நற்செய்தி வாசகத்திலே ஒரு திருச்சட்ட அறிஞர் இயேசுவிடத்திலே வந்து நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். இந்த கட்டளைகளை மீண்டுமே அவருக்கு சொல்கின்றார். உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடும் நீ அன்பு செய், உனக்கு அடுத்திருப்பவனுக்கு நீ அன்பு செய்வாயாக என்று கூறுகின்றார். அப்போ ஒரு கேள்வி எழுகின்றது, எனக்கு அடுத்திருப்பவன் யார் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இஸ்ரேல் மக்கள் அவர்கள் வாழ்ந்து வந்த அந்த காலகட்டத்திலே மத அடிப்படையில், இன அடிப்படையில், சமூக அடிப்படையில் பிரிந்திருந்தார்கள். சமாரியன் என்று சொன்னாலே ஒரு தீண்டத்தக்கவனாக அவரை கருதினார்கள். இன்றைய காலகட்டத்திலே எப்படி சாதிய கொடுமை மிக அதிகமாக நம்முடைய மக்கள் மனதிலே இருக்கின்றதோ அதுபோல அந்த காலகட்டத்திலே யூத மக்களும் சமாரிய மக்களும் ஒன்றாக கலந்து இருக்க மாட்டார்கள், தனித்தனியாகத்தான் இருப்பார்கள்.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சமாரியன் ஒருவன் உதவி செய்கின்றான் என்ற ஒரு நல்ல சமாரியர் உவமை நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை நான் மீண்டும் சொல்ல தேவையில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய அயலான் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே லேவியர் புத்தகத்திலே 19வது அதிகாரம் 18வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. லேவியர் 19:18. லேவியர் பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கூறுவாயாக என்று. முதலிலே நம்மை நாம் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு நாம் பார்க்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா நேரமுமே கஷ்டமாகத்தான் இருக்கின்றது, அவர்களைப் போல் என் வாழ்க்கை இல்லையே. கடவுள் ஒரு பிரச்சனையை நம் வாழ்க்கையிலே கொடுக்கின்றார் என்றால் அதற்குரிய தீர்வு அல்லது அதனை கடந்து செல்லக்கூடிய ஒரு சக்தியை நமக்கு தருவார் என்பதை நாம் நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவன் மீதும் அன்பு கூறுவாயாக என்ற இந்த கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் முதலிலே யாரை அன்பு செய்ய வேண்டும்? நம் ஒவ்வொருவரையும் நாம் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை நாம் அன்பு செய்தால் மட்டுமே நாம் நமக்கு அடுத்திருப்பவரை நிச்சயமாக அன்பு செய்ய முடியும். நமக்கு அடுத்திருப்பவரை நாம் அன்பு செய்வதன் வழியாக நம்மை படைத்த நம் கடவுளை நாம் அன்பு செய்கின்றோம். எசாயா புத்தகம் 58வது அதிகாரம் 6 முதல் 7 வசனங்கள். இது கொஞ்சம் பெரிய வசனம், நானே சொல்லிடுறேன். உனக்கு பசியுள்ள சகோதரனுக்கு உணவளித்து அன்பு செலுத்தும் பொழுது நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாக மாறுகின்றாய். பிரியமானவர்களே, அயலானை நேசிப்பது என்பது கடவுளுடைய அனுபவம் நம்முடைய உள்ளத்திலே வருவதாக நமக்கு இருக்கும். ஆகவே இன்றைய நற்செய்தியிலே அந்த நல்ல சமாரியனை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு 3 முக்கியமான செயலை அந்த நல்ல சமாரியன் செய்கின்றான். லேவியர் வந்தாரு, குரு வந்தாரு, எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த நல்ல சமாரியன் அவருக்கு உதவி செய்வதற்கு முன்பாக, அவருடைய நோயினை அல்லது அவர் குற்றுயிரும் கொலையுருமாக கிடைக்க அவரை குணமாக்குவதற்கு முன்பாக ஒரு 3 செயல்களை செய்கின்றார். முக்கியமான செயல்கள். முதல் செயல், அவரை பார்த்தார். பார்த்தால் மட்டும்தான் நாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். முதல்ல அவர் பார்த்தார். அவர் பார்க்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. இரண்டாவது, பரிவு கொண்டார். அவர் மீது அவர் பரிவு கொண்டார். பார்த்தார், பரிவு கொண்டார். அவர் பரிவு கொண்ட பொழுது அவருடைய இதயம் திறக்கப்படுகின்றது. மூன்றாவது, அவரை கவனித்து கொண்டார் அல்லது அவருக்கு சுகம் கொடுத்தார். கவனித்து கொண்டார். கவனித்து கொண்டார் என்றால் அவருக்கு பணிவிடை செய்தார். பார்த்தார், பரிவு கொண்டார், கவனித்தார், அவருக்கு பணிவிடை செய்தார். இன்ற 3 முக்கியமான விஷயங்களை நம்முடைய மனதிலே கொண்டு வேண்டும். நாம் எத்தனையோ விஷயங்களை நம்முடைய இந்த உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், கடந்து செல்கின்றோம். பார்ப்பது என்பது நம் கண்ணால் மட்டும் பார்க்கக்கூடாது, நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம் கண்கள் திறக்கப்படும் பொழுதுதான் அது ஒரு மீட்பின் வாயிலாக மாறுகின்றது. அடுத்தவருக்கு அது ஒரு உதவியாக இருக்கின்றது. இரண்டாவது, பரிவு கொண்டார். பரிவு கொள்ளும் பொழுது அவருடைய இதயம் திறக்கப்படுகின்றது. அவருடைய இதயம் திறக்கப்படுகின்றது என்றால் அவர் பார்த்ததோடு மட்டும் நின்றுவிடவில்லை, அவருக்குள்ளாக ஒரு உணர்வு தோன்றுகின்றது. இப்படி கஷ்டப்படுகின்றாரே, இவரை நான் பார்ப்பதோடு மட்டும் சென்று விடாமல் அவர் மீது நான் பரிவு கொள்ள வேண்டும், அவருக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் யாருக்கு வருகின்றது? அந்த சமாரியனுக்கு. சமாரியன் என்றாலே தீண்ட
தகாதவன், அவனை யாரும் மதிக்க மாட்டார்கள், அந்த குலத்திலே யாரும் பேச மாட்டார்கள், ஒரு தள்ளி வைக்கப்பட்ட மக்களாக அந்த மனிதனுக்கு தோன்றுகின்ற விஷயம் பார்க்கின்றார், பரிவு கொள்கின்றார், கவனிக்கின்றார். கவனித்தென்றால் பணிவிடை செய்கின்றார். பணிவிடை செய்வது என்பதுதான் நம்முடைய அன்பின் உச்சநிலை. நாம் எத்தனையோ மனிதர்களை பார்க்கின்றோம், பார்த்து அப்படியே போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. மாறாக அவரை பார்த்து பரிவு செய்து கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் இறைவனை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்ப சாதனங்கள் மிக அதிகமாக இருக்கின்றது. யாருக்கெல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம்? இன்ஸ்டாகிராம் பார்த்ததே இல்லை அப்படின்னு என்னன்னே தெரியாது அப்படின்றவங்க கை தூக்குங்க. இன்ஸ்டாகிராம் சின்ன பிள்ளைங்க, எனக்கு இன்ஸ்டாகிராம்னா என்னன்னே தெரியாது, ஃபேஸ்புக் அப்படின்னா என்னன்னே தெரியாது, வாட்ஸ்அப் அப்படின்னா என்னன்னே தெரியாது, டெலகிராம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. நம்மள பல பேர் எனக்கு 10,000 ஃபாலோவர்ஸ், 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி சொல்கிறதுல ஒரு கெத். அப்படி காலரை தூக்கிட்டு, எனக்கு உனக்கு எத்தனை பேர் சப்ஸ்கிரைபர்ஸ்? ஒரு 10 பேரா? நான் 100 பேர் வச்சிருக்கிறேன் சப்ஸ்கிரைபர் அப்படின்ற ஒரு மனநிலை. நம்முடைய அயலானை நாம் எங்கு பார்க்கின்றோம் இந்த காலகட்டத்திலே? தகவல் தொழில்நுட்ப இந்த ஒரு வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும், அப்புறம் வேற என்னென்ன இருக்குது? வேற என்னென்னலாம் இருக்குது? ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம், ஸ்விக்கியா, ட்விட்டர், அப்புறம் இன்னொன்று முக்கியமாக அப்படி டிசைன்லாம் மாற்றுவாங்கல்ல, ஒன்று அது பேர் தெரில. ஸ்னாப் சாட். ஓகே, அந்த ஸ்னாப் சாட் ஓகே, எல்லாம் எல்லாரும் தெரியும், நமக்கு தான் தெரியாது ஒரு சில நேரத்தில். ஆனால் சிறுவர்கள் பிறந்ததுலேருந்தே அந்த தாக்கம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. நம்முடைய அயலான் யாராவது திடீர்னு அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, ஐ ஃபீல் லாஸ்ட், ஐ எம் அலோன் அப்படின்னு, அப்படி ஒரு லைக், டோன்ட் வெரி அப்படின்னு, ஐ எம் தேர் வித் யூ. ஆனால் நேரில் யாரையாவது பார்த்தோம்னா எந்த அளவுக்கு நாம் அவங்களோட பேசுகிறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லவ் இஸ் நாட் an emotion, லவ் இஸ் ஆக்ஷன். அன்பு என்பது ஒரு உணர்வு மட்டுமல்ல, மாறாக அந்த உணர்வோடு கூடிய ஒரு செயல் இருக்க வேண்டும். எப்பொழுது அன்பு செயலிலே இருக்கின்றதோ அப்பொழுதுதான் நாம் கடவுளை புரிந்து கொள்ள முடியும். அந்த அன்பினுடைய ஒரு முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த ஒரு அயலானை நாம் நேசிப்பது, எப்படி அவர்களுக்கு உதவி செய்வது என்றால், வாட்ஸ்அப்பில் ஒரு லைக் போட்டால் மட்டும் போதாது, ட்விட்டரில் ஒரு மெசேஜ் அனுப்பினா மட்டும் போதாது. நம் கண்களுக்கு நாம் பார்க்கின்ற பொழுதே நமக்கு தெரியும் யாராவது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு. அவங்களிடத்தில் நாம் சென்று பேச தேவையில்லை, அவர்கள் சொல்வதை கேட்க தேவையில்லை. அவர்களை பார்த்தாலே நம்முடைய உள்ளத்திலே எழும், அவர்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நமக்கு நிச்சயமாக என்ன இன்னைக்கெல்லாம் ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு நம்ம அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும். ஆக அவர்களிடத்திலே சென்று முதலிலே உட்கார வேண்டும், அவர்களிடத்திலே பேச வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை விட ஒரு மேலான ஆயுதம் இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. நாம் முதலிலே ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு கஷ்டம் நமக்கு இருக்கின்றது என்றால் அது தீர்ந்து போக வேண்டும், அது என் வாழ்விலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கூடாது. மாறாக அதனை நான் எப்படி கடந்து செல்ல முடியும் அப்படிதான் நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார், என்னை பின்பற்ற விரும்புவோர் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு பின்பற்றட்டும். அப்படி தூக்கி போட்டுட்டு வாங்க, நான் அப்படியே உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை. தன்னலம் துறந்து தம்முடைய சிலுவைகளை, என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ, எப்படிப்பட்ட தடங்கல்கள் இருக்கிறதோ எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றுங்க அப்படின்னு தான் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். இந்த இயேசு கூறிய இந்த சமாரியன் உவமை அனைத்துமே இயேசுவுக்கு ஒப்பிடப்படுகின்றது. அந்த நல்ல சமாரியன் யாரு? இயேசு கிறிஸ்து தான் அந்த நல்ல சமாரியன். விவிலியத்திலே பல இடங்களிலே இயேசு கிறிஸ்து இத்தகைய செயலை செய்தார். மக்களை பார்த்தார்,
பரிவு கொண்டார், அவர்களை தொட்டு சுகப்படுத்தினார். ஒவ்வொருவரையும் அவர் குணப்படுத்தும் பொழுது, அவன் தீண்டதகாதவன், அவனை நான் தொடக்கூடாது, அவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிலாம் அவர் சொல்லல. அவரை தொட்டு சுகப்படுத்தினார். ஒரு சில இடங்களிலே இயேசுவே அவர்களிடத்திலே சென்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். அல்லது வேறு யாராவது வந்து அவரிடத்திலே கேட்கும் பொழுதும் கூட அவர் மறுதலிக்கவில்லை, குணப்படுத்தினார். நாமும் இயேசுவாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாற வேண்டும். அடுத்தவருக்கு சுமைகளாக இல்லாமல் ஒரு உதவும் கரங்களாக நாம் மாற வேண்டும். நம்மால் முடிந்த அளவிலே நாம் உதவி செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு ஏழை குடும்பம், அந்த குடும்பத்திலே தந்தை, 2 மகன்கள், ஒரு அம்மா. என்ன பண்ணாங்க, அந்த அம்மா வந்து அந்த மகன்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால தன்னையே தியாகம் செய்து அந்த மகன்களுக்கு தினமுமே உணவளித்தார். அப்போ இவங்க சாப்பிடாம அவங்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது என்ன ஆகும், அந்த அம்மாவுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாக போகும். அவங்க ஒரு நல்ல ஒரு உடல்நிலை இருக்காது, இன்னும் வீக் ஆவாங்க. இப்படி நாளுக்கு நாள் வீக்காக அந்த குழந்தைகள் அதனை உணர்ந்து கொள்ளவே இல்லை. அவங்களாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, நீ எனக்கு எதுவுமே தரமாற்று அப்படின்ட்டு குறை கூறிக்கொண்டே இருந்தார்கள். அது அந்த அம்மாவுடைய மனதிலே மிகுந்த வேதனையை தந்தது. ஆனால் இருந்த போதிலும் ஒரு நாளும் வெளிப்படுத்தவில்லை, என்னுடைய மகன்கள் எப்படியாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்னுடைய மகன்களுக்கு என்னால் முடிந்தவரை நான் உதவியை செய்ய வேண்டும் என்றுதான் அந்த தாய் நினைத்தாள். அந்த தாயினுடைய தியாக உள்ளம் நம் ஒவ்வொரு இடத்திலுமே இருக்க வேண்டும். நம்முடைய அயலானை நாம் அன்பு செய்ய வேண்டும். அந்த தியாக உள்ளம், இயேசு கிறிஸ்துவுடைய தியாகத்தை விட மேலான தியாகம் இல்லை. சிலுவையிலே தம்மையே கையளித்து நமக்கு மீட்பராக மாறினார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக பிரியமானவர்களே, இந்த நல்ல சமாரியனாகிய போல நாம் அனைவருமே ஒரு நல்ல சமாரியராக மாற வேண்டும். இயேசுனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் நம்மை அன்பு செய்து நம்முடைய அயலானையும் அன்பு செய்து இதன் வழியாக என் கடவுள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, இதோ இந்த நாளை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த அருமையான இந்த உரையை நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மறையுரையின் வழியாக நாங்கள் அனைவரும் அன்பு செய்கின்ற மக்களாக வாழவும், அன்பு எங்களுடைய உணர்வில் மட்டும் இல்லாமல் எங்களுடைய செயல்களிலே இருக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை எங்கள் கண்களை திறந்து பார்க்க வேண்டும், மற்றவர்கள் மீது நாங்கள் பரிவு கொள்ள வேண்டும். பரிவு கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய மகளாக நாங்கள் மாற வேண்டும். இந்த வாரம் முழுவதையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.